தாரத்தை கொண்டு வர்றது எந்த வகையிலையும் யாருக்கும் தர்மமாகாது. நீ சாதுக்களை ஆசைக்கலே, அதனால சதாச்சாரம் உனக்கு இல்லை. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாகி விபரீதா தே புத்திராச்சாரவர்ஜிதா. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே. சாதுக்களே இல்லையாப்பா இந்த ஊர்ல, எல்லாரும் ராட்சசால் தானா, முரடான் தானா, துஷ்டன் தானா, சாதுக்களே இல்லையா? இக சந்தோ நவாசந்தி. அது இல்லாம எப்படி இருக்கும்? ஏன்னா இப்படி திரும்பி பார்த்தா அசோகவனம் இவ்வளவு செழிப்பா இருக்கு, நிறைய பழுத்து இருக்கு, நல்ல மழை பொழிஞ்சிருக்கு, க்ஷேமமா இருக்கு ஊரே. அது இந்த ராவணனாலையா, ராவணனை போன்ற ஆட்களாலையா? ஏதோ ஒரு சாது இங்க இருக்கா, விபீஷணனை போன்ற சாதுக்கள் இருக்கத்தான் இருக்கா. அதனால்தான் லங்கையும் க்ஷேமமா இருக்கு. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே. அத்தகைய சாதுக்களிடத்திலே உனக்கு மதிப்பில்லை, ஆகினாலே நீ சத்சங்கத்தை நாடி நீ செல்ல மாட்டாய். சாதுக்கள் இல்லாத தேசமே கிடையாது. அவைஷ்ணவோ ஹதோ தேசஹா என்று சாதுக்கள் இல்லாத போனால் தேசம் அழிஞ்சு போயிடும். இங்கும் சாதுக்கள் இருக்கா, நீ அவனை மதிச்சு போகல. இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாகி. அதனால்தான் உனக்கு சதாச்சாரம் தெரியல, விபரீதமான புத்தி உனக்கு இருக்கு. சத்சங்கம் இருந்தா மனசுத்தி ஏற்படும், இதுதான் நன்னடத்தேன்னு உனக்கு தெரியுமே. தர்மாதர்ம வியவஸ்தை இல்லாதபடி நன்னன் இருக்கையே. ஆனாலும் பரவாயில்லை, என் எதிரில நீ வந்துட்ட, அதனால நீயா சத்சங்கத்துக்கு போக மாட்ட. என்னை விட சத்சங்கம் உனக்கு யார்? அத்தகைய சத்சங்கத்துக்கு நீ எந்த காரணத்தினாலேயோ தேடி வந்து இருக்கிற. இருந்தாலும் உனக்கு நான் சாத்தியாகவே சத்விஷயத்தை உபதேசம் பண்றேன். கேள், வந்த இடத்துல உனக்கு உபதேசம் பண்றேன். ஒரு காலம் ஸ்ரீ ராமபிரானே நீ அடைய முடியாது அப்படின்னு நீ சொன்னையே, ராமபிரானோட தான் நான் இருக்கேன். அவனை விட்டு நான் ஒரு க்ஷணம் கூட பிரியவே இல்லை. அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா. சூரியனை விட்டு எப்படி காந்தியை பிரிக்க முடியாதோ, அந்த பிரபுவை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. பிரிச்சதுங்கிறது உண்மை இல்லை. ஆனால் உன்னிடத்துல உள்ள கருணையினால சொல்றேன், பிரிச்சுட்டதாக வச்சிருக்கிற உன்னிடத்துல எதி ஜீவிதும் இச்சசி. நீ சொல்ற பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ குணத்திலேயோ அழகுலையோ தபசிலேயோ செல்வத்திலேயோ எதிலையும் ராமன் எனக்கு ஈடாக மாட்டான் அப்படின்னு தான் சொல்ற. இவ்வளவு நாள் கழிச்சுனா நீ சொல்ற, நான் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேனே. என்ன சொன்னேன்? எதந்தரம் சிம்ம சிறுகாலயோ ஒருவனே எதந்தரம் செந்தனிகா சமுத்திரயோகோ. கைகால நம்புற குட்டை எங்க இருக்கு, சமுத்திரம் எங்க இருக்கு, சிங்கம் எங்க இருக்கு, கழுதை எங்க இருக்கு, எல்லாம் அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேனே. ராமர் ராமர் தான், நீ தான், சிங்கம் சிங்கதான், கழுத கழுதுதான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேனே. இவ்வளவு நாள் கழிச்சு பாவம் நீ புரிஞ்சுண்டு அவருக்கு சமமாக மாட்டேன்னா எந்த வகையிலையும் அப்படின்னு நீ சொல்றதுல சந்தோஷம்தான். ஆனால் பிரபாவசாலி எனக்கு ஈடானவன் ஒத்துருமில்லேன்னு எங்கிட்டையா சொல்ற பயல? எங்கிட்டையா சொல்ற? உன் பிரபாவம் எனக்கு தெரியாதோ? நீ பிரபாவசாலியா இருந்தால் பெருமாளுடைய பக்கத்துல நான் இருக்கும் பொழுது என்ன நீ தொற்றுக்கணும். அப்ப உன் பிரபாவத்தை நான் பார்க்கணும். நீ பெருமாளையும் அப்புறப்படுத்தி விட்டு இளையவரையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒத்த பொம்மநாட்டியா உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆஸ்போட்டனம் பண்ணிட்டு அங்கேன்னு வந்து ஆஹா ராவணனாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தூக்கி வந்து உட்கார வச்சுண்டு நான் பெரிய பலவானாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறியே. உன் பயந்தாங்குழித்தனம், உன்னுடைய பேடித்தனம் நிச்சயம் நிரூபணமாயிடுத்தே பெருமாள் சந்நிதியில நீ வராத்துல இருந்த. இதுல இருந்தே நீ யாருன்னு தெரிகிறதே. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ஜம்பம் வேற அடிச்சுக்கிறியா? ஆனால் உன்னை பொசிக்கிட முடியும். அப்படி இருந்த போதிலும் உன்னிடத்துல எனக்கு கிருபதான் உண்டாக. கேட்கேன்னு ஒரு குழந்தை வந்து பேசித்தால் தாயாருக்கு எப்படி அந்த குழந்தைகிட்ட இருக்க கிருபதான் உண்டாகுமோ அதுபோல உன்னிடத்துல கிருப உண்டாக. ஒரு குழந்தை வாசல் போய் கெட்ட வார்த்தைகளை கத்துன்னு வந்துடுத்து, அம்மாட்டுக்கு வந்து அது உபயோகப்படுத்துறது. அப்போ அந்த தாயாருக்கு அதை கண்டு செம்மையா அடிக்கணும், வாஸ்தவமா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேத்துறதே என்று நினைச்சு அப்பொழுதும் தாயார் சிரிப்பலாம். இது இந்த வார்த்தையெல்லாம் இது பேசுறது என்று சிரிப்பலாம், அடிக்க மனசு வராது. அப்ப நான் தான் அடிச்சு விடும். தாயாருக்கு அப்பொழுது இந்த வார்த்தைகள்லாம் போய் கத்துன்னு வந்திருக்கே என்று சிரிப்பன். அதுபோலதான் உன்னை கண்டு பார்த்தா எனக்கு தோன்றதுப்பா. இப்பொழுதும் நீ க்ஷேமத்தை அடையணுங்கிறதுக்காக வழியை சொல்றே.
நீ ஸ்ரீ ராகவனிடத்துல எப்பொழுதும் உனக்கு பயம் இருக்கோ, அந்த பயம் இருக்கிறதுனால்தான் அவர் இல்லாத சமயமாக என்ன கலப்பேண்டு வந்தையோ, அந்த பிரபு வந்துடுவார், ஜாக்கிரத. அதனாலே அவரிடத்துல நீ சரணாகதி பண்ணிவிடு. மித்ரபாவேன சம்பிராப்தம்னு இருக்கக்கூடியவர் அவர். ஸ்நேகம்னு வந்துட்டால் கைவிட மாட்டார். அவரிடத்துல தேன மைத்ரி பவதுதே விதிதகா சகிதர்மஜ்ஞா சரணாகதவத்சலஹா தேன மைத்ரி பவதுதே யதி ஜீவிதுமிச்சசி விதித சகிதர்மஜ்ஞா. சபாவத்திலேயே தர்மம் தெரிஞ்சவர், சபாவத்திலேயே சரணாகத வத்சலர் அப்படிங்கிறது விதிதா தெரியும் அப்படின்னா. தெரியுங்கிறது என்னன்னா, அந்த கதையெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக கதையை சொல்லல. இவனை விட பெரிய அபசாரம் பண்ணினவன் காகாசுரன். இவன் திருமேனி அணுக்குலையாம கொண்டு வச்சிருக்கிறான் பிராட்டிய ராவணன். எம்பெருமானுக்கு எங்க அபிமானம் அதிகமோ அந்த இடத்துல தன்னுடைய கைபடும்படியாக ரத்தம் வரும்படியாக கீறின துஷ்டன் காகாசுரன். அவன் விஷயத்திலேயே சுட்டு பொசுக்கிடுவேன்னு பிரம்மாஸ்திரத்தை பெருமாள் எடுக்கும் பொழுது, ஆனால் அவன் விஷயத்திலேயே பிராட்டி கடாட்சிக்க அவனுக்கும் குலத்தோட அபயம் கொடுத்தாரே பெருமாள். அத மனசுல வச்சுண்டு, ஆனால் இந்த அசத்துக்கிட்ட அந்த கதைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவன் சரணாகத வத்சலன் அப்படிங்கிறது தெரியுங்கிறத மட்டிலும் சொல்றான். விதிதகா சகி தர்மஜ்ஞா. தர்மம்ங்கிறது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அபராதியா ஆகி அபராதத்தை உணர்ந்து சந்தீன்னு வந்துட்டான். ஆனால் அவனை ஸ்நேகம் பண்ணிக்கிறதான் தர்மம். சாமதான பேததண்ட சதுரா அப்படின்னு பாடுறான் இல்லையா தியாகராஜ சுவாமிகள். அதுல இப்படி பேர்த்து போடலாம் இல்லையா, தண்ட பேத தான சாமேன்னு போடலாம் இல்லையா, எடுத்ததுமே தண்டம் தான் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. அது ராஜநீதி ஆகாதே. சாமம் தானே ராஜநீதி. அந்த சாமம் தான் ராஜநீதிங்கிற தர்மம் தெரிஞ்சவராம் ஸ்ரீராகவன். அந்த சாமம் செல்லுபடியா ஆகலையானால் தான் தண்டம் அப்படின்னு தெரிஞ்சது. நான் அற்புதனாலே நீ சமாதானம்னு போயிட்டியானால் சமாதான வீரனே தவிர யுத்த பிரியன் இல்லை. தேன மைத்ரி பவது தேகே. சரணாகத வத்சலன்னு அவனுடைய குணத்தை சொன்னாள். அதனால நீ சரணாகதி பண்ணுன்னு சொல்லல. காரணம் என்னன்னா, அவளது வினயம் இவனுக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அவன் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா, அதுவும் அவன் நஷ்டமான ராஜா, நான் ராஜ்யத்துல இருக்கிற ராஜா, நான் போய் அவன் காலில் போய் விழுவானே அப்படின்னு ஒரு தடித்தனம் இவனுக்கு இருக்குமோ என்று நினைச்சு, ராஜாவுக்கு ராஜா ஸ்நேகம் பண்ணிக்கிறதுங்கிறது உண்டு இல்லையா. ஆகினாலே அந்த சந்திங்கிற ரீதியில நீ போயிட்டாலேயே ராமர் ஏற்றுடுவார். ஏனென்றால் ராமருடைய சுபாவம் சரணாகதின்னு வந்தாலேயே இவன் என்னுடைய அடிமை வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லாதபடி அவன் என்னுடைய மித்திரன் வந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர். அவர் மித்திரபாவேன சம்பிராப்தம்னு சொல்லக்கூடியவர். யாரையும் ஒரு மாத்து தனக்கு கௌரவ குறைச்சலா கீழே வச்சுக்க மாட்டாராம். தன்னுடைய பக்தனை பரமசாமியம் கொடுத்து தனக்கு சமமா வச்சு சிநேகிதன் என்றும் துவாசுபர்ணா சயுஜா சகாயவுன்னு அவனுடைய நித்திய சித்தமான சக்கியத்தை தான் அவர் காப்பாற்றுறவர், அதுதான் விரும்புறவர். அப்படிங்கறதுனாலே நீ அடிமைன்னு கூட போக வேண்டாம்பா, நீ போய் அவனிடத்துல மைத்ரி பவது ஸ்நேகத்தோட போ, உனக்கு நிச்சயம் அவர் சேர்த்துப்பார், அபயம் கொடுப்பார். எது ஜீவிதும் இச்சசி. நீ ஜீவிக்கணும்னு விரும்பினாலும் சரி, உஜ்ஜீவிக்கணும்னு விரும்பினாலும் சரி. ஜீவனம்ங்கிறது சரீர போஷணம், உஜ்ஜீவனங்கிறது ஆத்ம போஷணம். நீ இகத்திலையும் பரத்திலையும் க்ஷேமம் அடையணுமானால் அந்த ராமபிரான சரணம் அடை என்று சொல்லி இத சொல்றதுக்காக தான் 10 மாசம் இங்க தவம் கிடக்காளாம் பிராட்டி. ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் பண்ணதுல இருந்து ராவணனை குலத்தோட நாசம் பண்ணுவேன். பயம் கஜத பத்ரம் வகா ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ர ஜாதி பாந்தவன். ஏதோ ராவணன் தான் அவ இன்னும் சொல்லின்னு சொல்லாமலுமா இருக்கா. எதிர்க்க வந்திருக்கிற தேவர்கள் பெருமாள் சக்கரபாணியா சொல்லும் பொழுது சமித்ர பௌத்திர பாந்தவ எல்லாத்தையும் சொல்றாரு. என்னதும் வட்சஸ்தல லட்சுமியா இருந்த இவள் கேட்டு இருந்தவள் பெருமாளை தனியா போக விடக்கூடாது, தானும் கூட போய் இருந்து முள்ள எப்படியாவது அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி இவருக்கு நல்ல புத்தியை சொல்லி எப்படியாவது அந்த குழந்தைகளை காப்பாற்றி விடணும் என்று நினைச்சுண்டு ஆர்திரமான பார்வையோட இவள் கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு பட்டாபிஷத்தை நிறுத்திவிட்டு தண்டகாரண்யம் புறப்படும் பொழுது இது பிதிர்வாக்கிய பரிபாலனம் இல்லை, இது வனவாசத்துக்காக இல்லை, வேற ஹட்டம் பண்ணிண்டு போறார் இவர் என்று நினைச்சுண்டு அவளும் ஹட்டம் பண்ணிண்டு கூட வந்து வருகிற பாதையிலையும் கூட அபராதம் வினா வீர லோகான் ஹந்தும், நிரபராதிகளான ராட்சசாலை எனத்துக்கு அடிக்கணும் என்றும் கூட சொல்லி கொண்டு வந்து
இப்படி இப்படி சொல்லிக் கொண்டு வந்து கடைசியில ஜனஸ்தானத்தினுடைய பக்கத்துல வந்து 14,000 ராட்சசர்களை ஒழிச்சதாம். சரி, லங்கையை இவர் விடமாட்டாரே என்று நினைச்சு ராவணன் கொண்டு போன வியாஜத்திலே முதல் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த பெரிய பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லலாம் என்று நினைச்சிருந்தான். 10 மாசமா இவன் இப்படி வணங்கி வரமாட்டானான்னு காத்துட்டு இருந்த பிராட்டி இன்னைக்கு வந்து நிக்கிறவனை பார்த்து கிருபையோட, இவ்வளவு காலமா வந்திருக்கக்கூடிய கிருபையோட சொல்றாளாம், எதி ஜீவித்தும் இச்சசி, என்னை பிரிச்சு விட்டேப்பா, அந்த கோபம் கூட எனக்கு இல்லை, அந்த தாபம் கூட எனக்கு இல்லை. இவ்வளவு ராட்சசிகள் எதில் என்னை வச்சு என்னை திட்டுறே, அந்த தாபம் கூட இல்லை, அந்த கோபம் கூட இல்லை. இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் நீ ஜீவிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதற்கு மட்டிலும் ஒரே ஒரு உபாயம்தான். நீ உனக்கு சொல்றவாளும் இல்லை, சொல்லக்கூடியவாளை நீ போய் ஆசிரிக்கிறவனும் இல்லை. அதனால நானே உனக்கு புருஷகாரமாக இருக்கேன், நானே உனக்கு சொல்றேன், நீ பேர்பட்ட ஹட்டம் பண்ணாதே, நீ சரணாகதி பண்ணிவிடு என்று இவ்வளவு தூரம் அவனுக்கு சொல்றான். எதி ஜீவிதம் இச்சசி, இது மாத்திர ஸ்வபாவத்தினால. எப்படி தாயாருக்கு மிருதுவாவும் சொல்றதுக்கு ஒரு கிருபம் உண்டு. அடுத்தது வந்து தலை குட்டுவேன், அடிப்பேன், தப்பு பண்ணிட்டு சும்மா இருந்தியானா போய் அப்பா கால விடு, தோப்புக்கிற நம்மோடு பயலே அப்படின்னு அம்மா சொல்லுவானே, அதுபோல ராவணனை பார்த்து சொல்றார், உன்னை நீ இப்படி செய்யலையானால் உன்னை நானே பொசிக்கி விடுவேன். அசந்தேசாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வாங் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசாகா. அசந்தேசாத்து ராமஸ்ய, ராகவன் சமீபத்தில் இல்லாததுனாலையும் ராகவன் அப்படி எனக்கு அனுமதி தராததுனாலையும் அப்படின்னு அர்த்தம் இங்க. அசந்தேசாத்து ராமஸ்ய, இதுக்கெல்லாம் ரகசியமான சில இடங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, அப்படி இருக்கு இங்க. ராமன் சமீபத்தில் இருந்து விட்டாலும் அப்புறம் இவள் பொசுக்க வேண்டிய அவசியம் என்ன, அவரே பொசுக்கிட்டு போயிடுறார். ராமருடைய அனுமதி பெறாததுனாலே அப்படின்னு சொல்லிவிட்டால் இங்க ஏதோ விஷயம் இருக்கு. நீ பொறுமையா அசோகவனத்துல போய் இருந்துன்று நான் வரேன் அப்படின்னு பெருமாள் முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காருன்னு தெரியறது இதுல இருந்து. நீ அவசரப்பட்டு சபிச்சு விடாதே அவனை, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல தோன்றது. அசந்தேசாத், அசந்தேசாத்து ராமஸ்ய தபசானுபால. தபசு என்ன அப்படின்னு கேட்டா, இவனை பொசுக்கிறது காட்டிலும் இப்ப தபசுக்கு வேற பிரயோஜனாந்தரம் என்ன இருக்கு? ஏன்னா தன்னையே ஸ்ரீராகவனை விட்டு பிரிக்கும் பொழுது அங்கேயே பொசிக்கிருப்பலாம். இவள் கிட்டக வந்து இப்படி தொடும் பொழுதே பஞ்சவடியிலேயே இவனை பொசுக்கிருப்பலாம். காரணம் என்னன்னா, பொசுக்கிறது தான் பெருமைன்னு சில பேர் பேசிக்கிறா சபையில. சீதையினுடைய கற்பு, உன்னூர் பதிவிரதையினுடைய கற்பு ரெண்டையும் எடுத்து பேசுவா. இப்படி பேசும் பொழுது அவள் பொசுக்கினால் இவள் பொசுக்கல, சீதை பொசுக்கல, அதனால அவளை காட்டிலும் சீதை கற்புல தாழ்ந்தவள் அப்படின்னு சொல்லிவிடுவா. அந்த பொசுக்கிற சக்தி சீதாதேவிக்கு இருக்குங்கிறது இங்க வால்மீகி ராமாயண ஸ்லோகம். இருந்தும் மௌனமாயிருந்தாள்ங்கிறது இங்க பொறுமை. ஏன் அவ பொசுக்கி விட்டான்னாள், அவள் ஜெகன்மாதா இல்லை. இவள் ஜெகன்மாதாவா இருக்கிறதுனால இப்பொழுது பொசுக்கிறதுங்கிறது பதிவிரதா தர்மத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஊரை பொசுக்கிறதோ பிரத்யேக ஆசாமியை பொசுக்கிறதோ பதிவிரதா தர்மத்துக்கு. நாம் வேற ஏதோ உலகத்துல பட்டிமன்றங்கள்ல பேசுற காவிய பரியந்தம் போக வேண்டாம். நாம் நம்முடைய இதிகாசங்களையே எடுத்துப்போம். மகாபாரதத்துல நளன் தமயந்தியை விட்டுட்டு போயிட்டான் காட்டுல. தமயந்தி நளனை தேடிக்கொண்டு காட்டுல வரும் பொழுது ஒரு வேடன் அவன் தமயந்தி மேல கை வைக்க வரான். தமயந்தி தன்னுடைய கற்புனால பொசுக்கி விட்டாள் அப்படின்னு வியாசம். தமயந்தி பொசுக்கி விட்டாங்கிற தமயந்தியே சீதையுமே எடுத்துப்போம். அதுபோல அந்த சீதையை போய் பஞ்சவட்டியில ராவணன் அப்படி தொடும் பொழுது பொசுக்கிருக்கலாம் இல்லையா? அந்த சக்தி இவளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருந்ததுங்கிற சொல்றாள் பிராட்டி. உன்னை நான் பொசுக்கி விடுவேன், ஆனால் பொசுக்கிறது உத்தேசம் இல்லை. எதி ஜீவிதுமிச்சசின்னு உனக்கு புத்தி வருமானு நான் பார்த்துன்னு உட்காண்டிருக்கும் பொழுது உன்னை பொசுக்கிறது முக்கியமோ இங்க என்கின்ற பொறுமைதானே அடிலிருந்து அதுதானே சொல்றாள். க்ஷதிக்ஷமா புஷ்கர சன்னிவாட்சின்னு இப்பேற்பட்ட ஒருமைப்பாடு வருமோன்னு திகச்சாரே ஹனுமான். சக்தி இருக்கிறவாளுக்கு ஒருமைப்பாடு இருக்கிறதானே பெருமை. அப்படி பொசுக்கிற சக்தி, லங்கையே பொசுக்கிற சக்தி இருந்து கொண்டு இவளுடைய பேரை சொல்லிட்டு இன்னொருத்தர் பொசுக்கிட்டு போயிட போறார். ஆனால் இவளுக்கு பொசுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நத்வாங் குருமி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா. அப்பேற்பட்ட புருஷன் இருக்கணும். இருந்துட்டால் ஒரு சதிக்கு தன்னைத்தானே காப்பாத்திக்கிறது பெருமை இல்லையா? தன்னைத்தானே காப்பாத்திக்க கூடாதான். அப்பேற்பட்ட புருஷன் இருந்தால் அவன் காப்பாத்தனான்.
அவன் காப்பாற்றுற அழக பார்க்கணும் அப்படின்னு ஒரு சதி நினைக்கணுமா. தன்னைத்தானே காப்பாத்திக்க கூடாது. தன்னைத்தன்னே காப்பாற்றின இப்பொழுது தேவி புறப்பட்டு இருந்தாள். ஆனால் இது ராமாயணமா இருக்காது, தேவி மகாத்மியமா போயிடும். இது நவராத்திரியிலே தேவி மகாத்மியமா போயிடும். தேவி தன்னுடைய மகாத்மியத்தை அப்படியே சுருட்டி வச்சுண்டு தன் மகாத்மியத்துக்கு இங்க முக்கியமில்லை, தான் பத்ரகாளியா புறப்பட்டுடக் கூடாது என்று நினைச்சு, ஆனால் அவர் சொல்ல போறார், ஹனுமான் உன் வீட்டுல பத்ரகாளியை கொண்டு வச்சிருக்கேங்கிறார். காலராத்திரி தாம் வித்தி அப்படின்னு ஹனுமான் சொல்ல போறார். ஆனால் சாந்தமே வடிவமாக உட்கார்ந்து கொண்டு அவர் வராரான்னு பார்த்துட்டு இருக்கிறாள். அவருடைய பெருமை வரணும், அவர் பெருமை தெரியணும் உலகத்துக்கு அப்படிங்கிறது தான் உத்தம சதியினுடைய லட்சணம். அந்த சதி தர்மத்தை காட்டாது, தேவதா தன்மையை காட்டணுங்கிறது இங்க முக்கியம் இல்லை, அதுல குணம் இல்லை. மனுஷ தர்மத்தை காட்டணும், ஸ்திரீ தர்மத்தை காட்டணும், சதியினுடைய தர்மத்தை காட்டணும்னு வரும்பொழுது பிரபாவசாலியான புருஷன் இருக்கும் பொழுது சதி கிளம்பக்கூடாது. ஒரு அசட்டு புருஷனா இருந்தா சில ஆண்கள்ல என்ன பண்ணுவா, கடன் கொடுத்தவர் கடன் கேட்கறதுக்காக வந்திருப்பார், இவர் கிளம்புவர், சும்மா நீங்க கடங்கோ நான் போறேன் என்று அந்த மாமி வாசல்ல வந்து ஆடுன்னு ஆடி கடன் கொடுத்தவரை உள்ள கிளப்பி விட்டுடும். இங்க வந்து சமாதானம் பண்ணவர். இது மாதிரி அவசியங்கள் சில ஆண்கள்ல தேவி மகாத்மியம் தான் பிரதானமா இருக்கு, சில ஆண்கள்ல தேவைப்படுறது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கும் பொழுதே அவரே பதில் சொல்லுவார் அப்படின்னு இருக்கும் பொழுது அவருக்கு பேச தெரியாது. அப்படின்னா சும்மா கடங்கோன்னு சொல்லணும், அவரே பதில் சொல்லுவாருங்கும் பொழுது அதைத்தான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறாளா. அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவர்னா ஊருக்கு ராவணனுக்கு பதில் சொல்லணும், அவர்னா லங்கைக்கு பதில் சொல்லணும், அவர்னா எனக்கு பதில் சொல்லணும், எங்கிட்ட உள்ள ஒரு பிரேமிக்கு பதில் சொல்லணும் என்று நினைச்சுண்டு அப்படி ஒரு அடக்க ஒடுக்கம்னு சொல்லுவாளே ஸ்திரீகளுக்கு லட்சணம். பிரபாவம் இருந்தும் அடக்க ஒடுக்கம், அத்தகைய அடக்க ஒடுக்கத்தோடு உட்கார்ந்துக்கிறாள் பிராட்டி. ஆனால் இப்பொழுது ராவணனை பார்த்து சொல்லிட்டால், உன்னை சாம்பலாக்கி விடுவேன், ஆனால் தபசானு பாலனாத், உன்னை சாம்பலாக்குறது என்னுடைய தபசு இல்லை, உன்னை திருத்தி ஆட்கொள்றதான் எனக்கு லட்சணம், அதனால நீ ஜீவிக்க வேண்டிய வழியை உனக்கு சொன்னேன் என்று இப்படி பேசினாலும் இல்லையோ. உடனே கோபம் வந்துடுத்த ராவணனுக்கு, வாழ உருகினான். சீதையை இப்பொழுதே வெற்றேன்னு புறப்பட்டு விட்டான். தானியமாலினிங்கிற ராவணனுடைய ராணி ராவணனை கட்டி பிடிச்சு இழுத்து ராவணனை சமாதானம் பண்ணினாள். சீதாதேவியையும் ஜாடமாட காட்டி நான் பார்த்துக்கிறேன் வருத்தப்படாதே என்று சமாதானம் பண்ணினாள். ஏனென்றால் பதிவிரதைகளுடைய பாதிவிரத்தியத்துல பதிவிரதைகளுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, சீதையை கண்டு சந்தோஷம் உண்டாகிறது. தானியமாலினிக்கு சமாதானம் பண்ணினாள். உடனே திரும்புற ஜோர்ல ராவணன் இப்படி திரும்பி பார்த்து இந்த ராட்சசிகள் எல்லாரையும் உத்தரவு போடுறான், 2 மாச காலம் சீதைக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன், அந்த 2 மாச காலத்துல அவள் என்னுடைய இணங்கி வரலையானால் அவளை கால வேளை ஆகாரத்துக்காக வெட்டி வதக்கி போடுங்கள் அப்படின்னு ஒரு பயம் உறுத்தி விட்டு இவன் போயிட்டான். தேவி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாள். இதெல்லாம் ஹனுமான் பார்த்துண்டு வரார். இதில் ராவணன் அந்த ராட்சசிகளுக்கு உத்தரவு போட்டு போயிட்டான். இந்த ராட்சசிகள்லாம் சுத்தீவிர வளச்சென்றிருக்கிறாள். தேவியை பார்த்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாள். ஒரு புருஷன் எதிரில் வந்து கெஞ்சனான், அவன் எப்பேற்பட்டவன், லோகநாதன் ராவணன், அவனை புல்ல புடுங்கி போடுறேன், அவனை பார்த்து என்ன திமிரு இருந்தா அப்படி செய்வேன், கண்ண பேத்தால் என்ன, ஹிருதயத்தை பேத்தால் என்னன்னு இவர்கள் கத்த ஆரம்பிச்சு விட்டார். மனுஷாளுடைய ஹிருதயம் நன்னா தித்திப்பா இருக்கும், அதை சாப்பிட்டாலும் ஒரு வியாக்கியானம் வேற ஒத்தி சொல்றா. நாம் பாட்டு தீர்த்து கட்டி விட்டு அவளே செத்து விட்டான்னு காலமே போய் சொல்லிப்போம் ராவணங்கிட்டக என்று ஒருத்தர் தந்திரம் மார்க்கம் வேற சொல்றாள். இவ்வளவுக்கும் அசைஞ்சு கொடுக்கல தேவி. ஒருத்தரா இப்படி பேத்தின்னு இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுதே திரிஜட்டை அப்படிங்கிறவள் மற்றும் சாத்விக பாவனை உடையவள், இவளோடுதான் கூட இருந்தாள் அவள். ஆனால் ஒரு க்ஷணம் கண்ணை இறந்து விட்டால், ஒரு திவ்ய சொப்பனம் கண்டு எழுந்து கொண்டாள். எல்லா ராட்சசிகளையும் பார்த்து, யாரும் திட்டாதீர்கள் சீதையே, ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன், ராமபிரான் வந்துட்டார், ராவண வதம் பண்ணி விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி சீதாதேவிய ஐராவதங்கிற சதுர்தந்த யானை மேல ஏத்தி ஆகாச மார்க்கமாக கொண்டு அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான கனவு கண்டேன். அந்த கணவனுடைய தொடர்ச்சி மற்றொரு கனவு கண்டேன். க்ஷீரசாகரத்துல சேஷ சயனனாக ராமபிரானே படுத்திருக்கிறார். இந்த சீதாதேவியே பாத சேவை பண்றாள்.
இதுல இருந்து எனக்கு என்ன தோன்றது, லட்சுமி நாராயணர்களே சீதாராமனாக அவதரிச்சிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக தெரியறது. அப்படித்தான் ஆகில் நாம் தேவிக்கு அபசாரப்படக்கூடாது. இதுவரையிலும் திட்டினத்துக்கு ஒவ்வொருத்தரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் திட்டமும் திட்டிவிட்டு இப்பொழுது போய் சேவிச்சாள் அபயம் கொடுப்பாளா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கொடுப்பள். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாத்து. பிரணிபாதம் பண்ணினா போறோம், காலில் விழுந்தா போறோம், பிரசன்னமாயிடுவள், சந்தோஷமாக ஒவ்வொருத்தரா காலில் விழுங்கள் அப்படிங்கிறா. காலில் விடுறதுங்கிறது மட்டும் தெரியாது. இவர்கள் திட்டுறதுன்னா பழக்கமாயிட்டவர்கள். இவ்வளவு நேரம் யாரை திட்டினமோ அவ காலிலேயே விடுறதுன்னா ஒருத்தர் பார்க்கிறா, சிரிக்கிறா, நிற்கிறா, விழ தெரியல. ஆனால் தேவி சொன்னால் விழணுங்கிற பரியந்தமும் அவசியம் இல்லை. அப்படி ஒரு மகத்தான பயம் ராமராலே உங்களுக்கு ஏற்பட்டதானால் இப்பொழுதே அபயம் கொடுத்துட்டேன் என்று தேவி அவளுக்கு சொல்றார். உடனே ராட்சசிகள்லாம் திட்டத்தை நிறுத்தி விட்டாள். எப்போ திட்டத்தை நிறுத்தி விட்டாலோ அவ பாராயணம் நின்று போயிடுத்து. சில பேருக்கு பாராயணம் பண்ணும் போதே தூக்கம் வந்துடும், சில பேருக்கு நிறுத்தினாலும் தூக்கம் வந்துடும். அவர்கள் தூங்கி விட்டார்கள். ராட்சசிகள்லாம் தூங்கினதும் உடனே சீதா தேவிக்கு குமுறிய அழணும் போல தோணித்து. துக்கத்தை ஹிருதயத்திலேயே வச்சிருக்க முடியல, நெஞ்சு உடஞ்சிடும் போல இருக்கு. கனவு கண்டேன், கனவுல ராமனை பார்த்தேன்னு இந்த திரிஜேட்ட சொல்றாளே, அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையா? கனவுலையாவது ராமனை நாம் பார்க்க கூடாதா என்று நினைச்சவள் குமுறிய அழனம் போல தோணித்து அங்கிருந்து புறப்பட்டு சிம்சுபா விருட்சத்தின் அடியில வந்து உட்கார்றா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையா? கனவுலையாவது ராமனை நாம் பார்க்க கூடாதா என்று நினைச்சவள் குமுறிய அழனம் போல தோணித்து அங்கிருந்து புறப்பட்டு சிம்சுபா விருட்சத்தின் அடியில வந்து உட்கார்றா. எந்த மரத்துல ஹனுமான் வசர்க்க இருக்காரோ அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழகத் தொடங்கினாள். எவ்வளவு நாட்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன் பிரபோ, எந்த நிமிஷம் என் மேல் ராவணன் கை வச்சு தூக்கினானோ அந்த நிமிஷம் ஆச்சு நீங்கள் வந்துடுவீர்கள் அப்படின்னு நினைச்சேன். தூக்கிண்டு ஆகாசத்துல புறப்பட்டுட்டார். என்னுடைய துர்பாகியம் ஜடாயுவும் பிராணனை விட்டுட்டார். நான் கதறினே ராமா ராமா ராமான்னு கதறினேன், உங்களுடைய செவியில் அது விழலையா? நீங்கள் வல்லவன் தானே, சாமர்த்தியம் உடையவர் தானே, ஒரு சின்ன காக்காய்க்கா கூட நீங்கள் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தவர். இப்பொழுது இவன் கைக்கே அகப்பட்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தா கூட என்னை காப்பாற்றி விடுமே. என்னிடத்துல அவ்வளவு பரிவு உங்களுக்கு உண்டே. நிச்சயம் இந்த அசோகவனத்துல கொண்டு வச்ச அன்றைக்கே சாயங்காலத்துக்குள்ள நீங்க வந்துடுவீர் என்று நினைச்சேன். ஒரு நாள் ஓடி போயிடுத்தே, ஒரு வாரம் ஓடி போயிடுத்தே, ஆச்சு இப்ப வந்துருவார் என்று நினைச்சேன். ஒரு மாசம் ஓடி போயிடுத்தேன். எப்படி நான் உயிரை வச்சிருக்கேன்? ஒரு மாசம் 2 மாசம் விளையாட்டு போல 10 மாசம் கடந்துடுத்து. ஒரு கால் என்னை தேடி 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 பார்த்து, ஒரு கால் அலைஞ்சு களைச்சு கீழே விழுந்து, ஒரு கால் பரலோகமே போயிட்டீரா? இல்ல வனவாசம் பூர்த்தியாக ஆகிய அயோத்திக்கே திரும்பிட்டீரா? பட்டாபிஷேகம் என்று சௌக்கியமா இருக்கிறீரா? என்ன மறந்துட்டீரா? என்னிடத்துல ஏதாவது அவகுணம் உங்களுடைய மனசுல பட்டுடுத்தா நான் உங்களுக்கு வேண்டாமா? என்ன நீங்கள் லட்சியம் பண்ணலையா? எங்கதி இப்படி ஆன பிறகு இந்த இடத்துல ஆதரவு அளிப்பாள் உத்தரம் இல்லையே, ராம சப்தம் கூட சொல்றவாள் இங்கே இல்லையே. எத்த கொண்டு நான் ஜீவிச்சென்றிருப்பேன். ஒரே ஒரு ஜீவாதாரத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு, அனன்ய தெய்வத்துவமாக உண்மையே நம்பி இருந்தே அந்த தர்மம் என்னை ரட்சிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த தர்மமே என்னை ரட்சிக்கலையானால் உயிரை விட்டுடுதான் மேல். அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்சய பூமௌச்சசையா நியமஸ்ச தர்மேகே பதிவ்ரதாத்வம் விபலம் அமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷாணாம். அனன்ய தெய்வத்வம், ராமனை தவிர அந்நிய தெய்வம் கிடையாது அப்படிங்கிற பக்தி, பிராணகாந்தனை தவிர அந்நிய தெய்வம் கிடையாதுங்கிற சதித்துவம், அனல்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்சே. லங்கிரியே பொசுக்க முடியும், ஆனாலும் பொறுத்து பொறுத்து உட்கார்ந்துக்கிறேன். இந்த பொறுமை என்ன காப்பாத்தலையா? உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனன்ய பக்தி என்ன காப்பாத்தலையா? பர்த்தாவே கத்தின்னு உட்கார்ந்துக்கிறேனே, இந்த பாட்டியவருத்தியம் என்ன காப்பாத்தலையா?
அனன்ய தெய்வம் தமியம் க்ஷமாச பூமௌச செய்யா நியமஸ்ச தர்மேகே. அந்நிய புருஷன் வீட்டுல கை நினைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது என்று நினைச்சு அவன் அனுப்பிச்ச வஸ்திரபூஷணங்களை திருப்பி விட்டு அவன் படுக்கையில படுக்காம ஒரு பருக்க சோறு திங்காம இந்த மரத்தடியிலேயே இங்கே ஒவ்வொரு க்ஷணமும் உண்மையே தியானம் பண்ணி கொண்டு தபசு பண்றேனே, இது உமக்கு தெரியலையா? இவ்வளவுதானா என்னுடைய பக்தி? இவ்வளவுதானா என்னுடைய தபசு? இல்லை இவ்வளவுதானா உம்முடைய கருணை? இவ்வளவுதானா தர்மத்துக்கு சக்தி? தர்மத்தை நம்பினால் தர்மம் ரட்சிக்கன்னு சொல்லுவாளே, என்ன சொல்லிட்டு போறான் அந்த ராவணன்? உனக்கு 2 மாசம் உயிர்ப்பிச்சேங்கிறான். அந்த சொல்லு என்னால கேட்க முடியல. ஏன்னால் 2 மாசம் உயிர்ப்பிச்சேன்னால் இனிமேல் இந்த நிமிஷத்திலேருந்து நான் ஜீவிக்கிறது அவன் கொடுத்த உயிர்ப்பிச்சேல ஜீவிக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு எவன் அவன் உயிர்ப்பிச்ச கொடுக்கிறது? எனக்கு உயிர் உண்டாகில் உங்க இஷ்டப்படி இருக்கும். நீர் எனக்கு பிராணகாந்தன், உன்னுத்தம் கொடுத்த உயிர்ல நான் வாழ மாட்டேன். அந்த 2 மாசம் பிச்சேன்னு சொன்னதை 2 நிமிஷம் கூட நான் வச்சிருக்க மாட்டேன். இந்த நிமிஷம் உமக்காக உயிரை தியாகம் பண்றேன் என்று நினைச்சு பொறுமையை இழந்துட்டால் ஒரு க்ஷணத்துல தேவி பொறுமையே வடிவமான பிராட்டி தன்னுடைய நீண்ட பின்னலையை சுலுக்காக போட்டுக்கொண்டு சிம்சுபா விருட்சத்தினுடைய களையை எடுக்கிறார். அதுல முடிஞ்சென்று தொங்கலாமோன்னு நினைக்கிறாள். அப்படி நினைக்கும் பொழுது ஹனுமான் பார்க்கிறார். ஆஹா, என்ன நினைக்கிறாள் தேவி? இந்த சமயம் வந்துட்டோமே என்று நினைச்சுண்டா. தர்மம் ரட்சிக்குமானால் இதான் தர்மம் ரட்சிக்கும்ங்கிறாரு. அப்படி கதறினாலே ஒரு கால் ஹனுமான் நாளைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? தேவி தொங்குறவளைத்தான் பார்க்கலாம், தேவி போயிட்டாளுங்கிறதான் பார்க்கலாம். தர்மம் ரட்சிக்குமானா இவள் இப்படி தத்தளிக்கிறதும் அதற்கு சரியா அவருக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஏற்கனவே அந்த தர்மதேவதா ஸ்வரூபமான ராமச்சந்திரன் ஏற்கனவே அனுப்பிச்சு வந்து நிற்கிறாரே ரெடியா. அவர் இப்படி பார்த்ததும் தொப்புன்னு குதிச்சோமானால் தேவி பயப்படுவள், சந்தேகப்படுவள், ராவணனோன்னு நினைப்பள். இந்த சமயம் இவளுக்கு ஜீவாதாரம் கொடுக்கணும், உயிர் போகாம காப்பாற்றணும். இவளுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவனாதாரம் என்னன்னு நினைக்கிறார். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் அப்படிங்கிறாளே மதுரமான குரல்ல ராம கதையை சொல்லிக் கொண்டு கீழே இறங்குறாராம். ஜெகத்யதிபலோ ராம லட்சுமண ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமானி என்று தசரதனிலேருந்து ஆரம்பிச்சு தசரத ராஜகுமாரன் மகா சத்தியசந்தரான மகாபராக்கிரமசாலியான தசரதன் இருந்தார். அவருடைய புத்திர ஸ்ரீராமர் பிதிர்வாக்கிய பரிபாலனார்த்தமாக புறப்பட்டு வந்தார். வந்த பாதையிலே பஞ்சவெட்டிலே தேவியை இழந்தார். தேவியை தேடிக்கொண்டு வானரெல்லாம் புறப்பட்டார்கள். அப்பேற்பட்ட வானரல்ல நான் ஒத்தன் வானரோகம் மகாபாகே என்று சொல்லிக் கொண்டு கீழே இறங்குறார். இப்படி இறங்க ராம கதை ராம நாமம் ஏதோ காதுல விழுந்தது. பிரமையோன்னு நினைச்சாள், சொப்பனமோன்னு நினைச்சாள். இந்த ஊர்ல ராம கதை சொல்றவாள் ஒத்துருமே கிடையாது. ஒரு கால் தனக்கு பைத்தியம் முடிச்சுடுத்தோன்னு நினைச்சாள். இல்ல ராமகதை தான் காதல விழார், ராமகதையே தான் என்று நினைத்து கொண்டு சுந்தரமான சந்திரன் போன்ற முகத்தால் இப்படி ஆஞ்சநேயரை பார்க்கிறாளா. ஆஞ்சநேயர் கீழே இறங்கினதும் சொப்பனத்துல குரங்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாளே, ஆனால் இது சொப்பனம் பார்க்கிறோமோ ஒரு கால் ராமருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று மனசுல நினைச்சுக்கிறார். அடுத்த க்ஷணம் இவரை பார்த்தால் நமக்கு ஹீதமாக தோன்றதே. ராமகதையை சொல்றாரே, இது சொப்பனமா இருக்கக்கூடாது, உண்மையாகவே இருக்கட்டுமே, அப்படி ஒருத்தரை அனுப்பிச்சு வந்தவராமே இருக்கட்டுமே என்று நினைச்சுக்கிறார். கீழே வந்த ஹனுமான் உடனே சங்கோஜம் நில்லி ஆலோசனம் இல்லாமல் அடுத்த க்ஷணம் சீதாதேவனுடைய சரணத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்கரிச்சு. வயசுல பெரியவர், ஞானத்துல பெரியவர், பக்தியில பெரியவர், தபசுல பெரியவர், எல்லா விதத்திலையும் பெரியவராக கூடியவர். அவருடைய நிலையால பார்த்தோம்னா சீதை குழந்தைதான். சீதையினுடைய சரணத்துல விழுந்து சேவிச்சு விட்டார். கைகளை குவிச்சு கொண்டார். ராமபிரானுடைய தூதன் நான், தேவி நான் வானரன், வாயுகுமாரன், ராமதூதன் என்று சொல்லி ராமனுடைய தூதனா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சீதை பிரசன்னமா சந்தோஷமா ஹனுமானுடைய முகத்தை பார்க்கிறார். கிஞ்சித்து சந்தேகம் ஏற்படல. ஆனால் ஆச்சரியப்பட்டாள். ஹனுமான பார்த்து கேட்கிறார், நீ ஒரு வானரனாச்சே அவர் நரனாச்சே, உங்க 2 பேருக்குள்ள எப்படி சமாகமம் சிநேகம்னு தூதன்னு சொல்றீரே, வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமஹான்னார். ஹனுமான் கையை குவிச்சுண்டார். பெருமாளுடைய கட்டாட்சம் யாருக்காவது வரணுமானால் பிராட்டியே உம்முடைய கட்டாட்சம் இல்லாம ஏற்படாது. உம்முடைய சங்கல்பம் தானே காரணம். நீங்களே சில பூஷணங்களை கட்டி துணியில எங்கள் எதிரில் போட்டீரே, என்ன நினைச்சுண்டு போட்டீர்? பெருமாள் வரட்டும், இவாளுக்குள்ளே சங்கம் ஏற்படட்டும் அப்படின்னு நினைச்சுதானே.
அந்த சங்கத்தை நீங்களே ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது நீங்களே கேட்கிறீரே. உங்க கிருபையினால்தான் ராமனுடைய சமாகமம் எங்களுக்கு கிடைச்சது. வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணினார். நன்றியுடைய சுக்ரீவன் பல வானரர்களை தங்களை தேடும்படியாக அனுப்பிச்சிருக்கிறான். மகாபிரபாவசாலிகளான வானரால் புறப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேர்களுக்குள்ளியும் சாதாரண நான் இங்கே லங்க பூரா தேடினேன், தங்களை கிடைக்கல. இப்பொழுது பார்த்துட்டேன், கிருதார்த்தனாயிட்டேன், சந்தோஷம் அடைஞ்சுட்டேன் என்று சொல்லி ஹனுமான் சொல்ல சந்தோஷப்பட்ட தேவி உடனே ராமனை நீங்க பார்த்திருக்கிறீரா அப்படின்னா, பேசியிருக்கிறீரா, பழகியிருக்கிறீரா, அந்த பிரபு எப்படி இருக்கிறார், அவருடைய சர்வ சாமுத்திரியா லட்சணங்களையும் எவ்வளவு பார்த்தாலும் அழுக்காது, எவ்வளவு வர்ணிச்சாலும் அழுக்காது. அந்த மகாபுருஷனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றத உடனே ஹனுமார் அணுவணுவா ராமரை தியானம் பண்ணியிருக்கார். ஆகையினாலே அவர் நக சிக வரியம் தம் ராமருடைய சாமுத்திரிகா லட்சணங்களை மகாபுருஷ லட்சணங்களை கணக்கு போட்டது மாதிரி அப்படியே வர்ணிக்க சீதா ஆனந்த பாஷ்பம் விட்டுக்கொண்டு அந்த ராமருடைய குணங்களை கேட்டு சந்தோஷப்படுறார். ராமதூதந்தான்கிற நிச்சயத்தை உண்டாக்கிவிட்டார் ராமஸ்வரூப வர்ணனத்தினாலே. இனி சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அதுக்கு ஒரு முத்திரை இட்டது மாதிரி இவ்வளவு நேரம் பேசிவிட்டு வந்ததும் வராதுமா இப்படி மோதிரத்தை நீட்டாதபடி நீட்டிவிட்டால் இதுவும் மாய மோதிரம் சந்தேகம் வருமே. அதனாலே இவ்வளவு நிச்சயத்தை ஏற்படுத்தி தன்னை பத்தி ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி கடைசியில அந்த மோதிரத்தையும் எடுத்து காற்றார். ராமர் கொடுத்து அனுப்பிச்சார். இந்த மோதிரத்தை பார் தேவியில் இப்படி காற்றாளா. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். பஷ்யந்தான் காற்றார். இப்படி கொடுக்கலையா, வாங்கிக்கோன்னு கொடுக்கலையா. ஏனால் அதை வாங்கிக்கிற கை இல்லை. ராமரிடத்திலிருந்து தவிர வேற யார்கிட்டையும் எதையும் வாங்கிக்காத கையா இருக்கிறதுனாலே கொடுக்கிறவன் ஒத்தன், வாங்கிக்கிறவன் ஒத்தன். அப்படின்னால் கொடுக்கிறவனுடைய கை மேல இருக்கும், வாங்கிக்கிறவாளுடைய கை கீழே இருக்கும். பெரிய இடங்களே இப்படி பழகக்கூடாது. சமர்ப்பணம் தான் பண்ணலாம். பெரிய ஆச்சாரியால பார்க்க போயிட்டா எதிரில கொண்டு வைக்கலாம், கையில கொடுக்க கூடாது. எதிரில வச்சுட்டால் அவள் அதை திருஷ்டியால பார்த்தாலே போறோம். தானம்ங்கிறது வேற, சமர்ப்பணங்கிறது வேற. தானம் பண்ற அதிகாரிகள் வேற, சமர்ப்பணம் பண்ற இடம் வேற. பரம பூஜ்யாலான மகாத்மாக்களை பார்க்கும் பொழுதோ குருவை பார்க்கும் பொழுதோ தேவதா சன்னிதானங்கள்லயோ சமர்ப்பணம் தானே. சமர்ப்பணங்கிற ரீதியிலே கையில வச்சுண்டு காற்றாராம் பஷ்ய தேவியங்குலீயகம் அப்படி. ஆனால் தேவி தனக்கே சொந்தமான அந்த மோதிரத்தை எவ்வளவு பழகியிருப்பள், எவ்வளவு தடவை பார்த்திருப்பள். கல்யாணத்தன்னைக்கு பாணி கிரகணத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த மோதிரம் ஜொலிச்சுன்னு இருக்கு. அன்னிலேருந்து எவ்வளவு நாள் ராமரோட குடுத்தனம் பண்ணிருக்காள். அந்த மோதிரம் எவ்வளவு கதை சீதைக்கு சொல்லும். அந்த அதே மோதிரம் தான். இதை பார்த்தாலும் இல்லையோ தேவியால உட்கார்ந்துருக்க முடியல. சல்லு எழுந்து கொண்டால் ஆஹா. ஏனால் பவன சலிதம் அபிரேணும்னு பிரியமான வாழிடத்திலேருந்து காத்துல வந்து ஒரு புழுதி வந்தா கூட அவ்வளவு மதிப்பா இருக்குமே. ஓடி போய் அதை எடுத்துட்டாள். கிரகீத்வா பிரேட்சமானாசா பர்த்து கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதே. அந்த மோதிரத்தை தானே எடுத்து பெற்றுக்கொண்டாள். ஆனந்த பாஷ்பத்தினால நினைச்சாள். மார்புல வைத்துக் கொண்டாள், கண்ல ஒத்தி கொண்டாள், சிரசுல வைத்துக் கொண்டாள். பர்த்தாவான ராமபிரானையே அடைஞ்சுட்டது மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சாள். பாக்கி ராத்திரி சொல்லுவோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.